வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, ஜெஃப்ரி எலிமினேட் ஆனதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்டின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. விஜய் சேதுபதி சார் வந்து எந்தவித கேம்லவும் இல்லாம டக்குனு இவர் தான் எலிமினேட்டட் அப்டின்ற மாரி ஜெஃப்ரிக்கு வந்து இந்த கார்ட வந்து காமிச்சாரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே சொல்லலாம். எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க அப்டின்னே சொல்லலாம். ஸோ ஜெஃப்ரின்னு காட்டுனதுக்கப்புறம், ஓகே நீங்க எல்லார்ட்டயும் பேசிட்டு வாங்க அப்டின்ற மாரி சொல்லிட்டு, விஜய் சேதுபதி சார் வந்து போயிடுறாரு. உடனே ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, பிளாஸ்மா முன்னாடி நிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டு அன்ஷிதா, அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரிய வந்து ஹக் பண்றாங்க. ஸோ 2 பேரும் அண்ட் தென் பவித்ரா 3 பேரும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க அப்டின்னே சொல்லலாம். ஸோ இவங்க 2 பேரும் வந்து ஹக் பண்ணி ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செண்ட் ஆஃப் குடுத்தாங்க. அவரு நெறைய விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு ட்ராஜடிலயும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நான் விஷால் தான் போவான்னு நெனச்சேன். உன் பேர சொல்ட்டாங்க" அப்டின்ன உடனே விஷால்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, "சரி அழாத விடு" அப்டின்ற மாரி சௌந்தர்யா வந்து சமாதானப்படுத்துனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெஃப்ரி வந்து ஜாக்லினுக்கு இனிஷியலா க்ளோஸா இருந்தாங்கல்ல. ஸோ ஜாக்லின் ரீசென்ட்டா 10 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இவன் வந்து எல்லார் கூடயும் பழகுறான். அதனால நாமினேஷன்லேருந்து எஸ்கேப் ஆகுறான் அப்டின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லி, அவர் வந்து ஜெஃப்ரி வந்து சொன்னாரு. அழுதுகிட்டே சொன்னாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, "நீங்க இத 2 வாரத்துக்கு முன்னாடி 3 வாரம் அப்பயே சொல்லியிருந்தீங்கன்னா, நான் என் கேம் பிளேன மாத்திருப்பேன். ஸோ இத நான் வந்து வேணும்னே பண்ணல. நான் அது ஒரு கேமா எடுத்து பண்ணல. நான் அது எதேர்ச்சையா தான் இருந்தேன். நான் வெளிய வந்தாலும் இப்படி தான்" அப்படின்ற மாரி அழுதுகிட்டே வந்து சொன்னாரு. ஜெஃப்ரி வந்து அழுத உடனே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, "இல்ல, இல்ல விடு ஜெஃப்ரி. இது ஒரு கேம் தானே விடு. பரவால்ல. நான் எதுவும் தப்பா நினைக்கல" அப்படின்ற மாரி அ ஜெ ஜெ ஜாக்லினும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ராஃபிய எடுத்துட்டு போய் உடைக்கணும்ல. அங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ இங்க இருந்த சண்டைகள் அதெல்லாம் நான் விட்டுட்டு, வெறும் பாசிட்டிவ மட்டும் இங்கேருந்து எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாரி, அந்த ட்ராஃபிய வச்சு எல்லாருக்கும் டிஸ்டி சுத்துற மாரி சுத்தி டப்புன்னு உடைப்பாரு. உடைச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ எல்லாருமே சொல்லுவாங்க "சத்யா கிட்ட போ, நம்பர் வாங்கு எங்க நம்பர்லாம் கான்டாக்ட் நம்பரு. நம்ம வெளிய வந்து சந்திக்கலாம்" அப்படின்ற மாரி தீபக்லாம் வந்து சொல்லுவாரு. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா எல்லாருக்கும் பாய் சொல்ட்டு வீட்ட விட்டு போயிட்டாரு. வெளிய போம்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிக் பாஸ் கிட்ட வந்து "பிக் பாஸ் நான் போயிட்டு வரேன் அடுத்த வருஷம்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. "அடுத்த வருஷம் உங்க ஆல்பம் ரிலீஸ்க்கு நீங்க வரணும்" அப்படின்ற மாரி அவர மோட்டிவேட் பண்ணி செண்ட் ஆஃப் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவரோட இந்த பர்ட்டிகுலர் எவிக்ஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷாக்கிங்கா இருந்ததுன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒருத்தர சடனா வந்து வெளிய போறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நெனைக்கிறேன். ஸோ மோஸ்ட்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம் இவங்க, அவங்கன்ட்டு. பட் இவரு வெளிய போனது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, என்டயர் ஆடியன்ஸ்க்கும் அண்ட் தென் கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே ஈவன் விஜய் சேதுபதி சாருக்கே வந்து இது வந்து ஒரு பெரிய ஷாக்கா இருக்கும் அப்டின்னு சொல்லிட்டு நம்ம அவரு பேசின டயலாக்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் எவிக்ஷன். அப்கமிங் எவிக்ஷன்ல யார் எவிக்ட் ஆகுறாங்க அப்டின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அன்ஷிதா தான். ஸோ வேற ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா அதுல அப்டின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்டின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.